முத்துவேலும் சக்திவேலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. மேடம், இவங்க ஒன்றும் அவ்வளோ வசதியான குடும்பம் கூட கிடையாது. இவங்க எங்க வீட்டிலே திருட வந்திருக்காங்க. நாங்க கட்டி போட்டு வச்சிருக்கோம். போலீஸ்க்கு கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் அதுக்கான ஆதாரம் இருக்கா அப்படின்னு மேடம் கேட்குறாங்க. உடனே சக்திவேல், என் ஃபோனில் அதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு அந்த ஆதாரத்தையும் காட்டுறாரு. சார், இதை வேற ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கலாம், ஆனால் இதெல்லாம் இந்த கேஸுக்கு சரியாக வராது சார் அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. பழனிவேல் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. இங்க ஸ்டேஷன்ல கோமதி, பாண்டியன் எல்லாரையும் பார்த்துட்டு அக்கா மச்சான்னு பழனி வந்து எல்லாரையும் பார்த்து வருத்தப்பட்டு அழுகுறாரு. வேகமா போய் மேடம் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு பழனிவேல் அழுதுகிட்டே வந்து, மேடம், எங்க அக்கா மச்சான்லாம் ரொம்ப பாவம், அவங்க எந்த பாவமும் செய்யாதவங்க, அவங்க பேர்ல இப்படி ஒரு வரதட்சணை கொடுமை அடிச்சு துன்புறுத்துனாங்கன்ற ஒரு கேஸ், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காது. எங்க அக்கா மருமகளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தங்கமயில் இப்படி கேஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி பழனிவேல் சொல்றாரு. மேடம், இந்த ஆளு எங்க மச்சான் கடையில வேலை பார்த்தாரு மேடம். வசதியே இல்லை, சாப்பிட வழி இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கடையில வந்து வேலை பார்க்கும்போது கூட திருட்டுத்தனம் நிறைய பண்ணியிருக்காரு. கடையில் இருக்க பொருள் எல்லாம் திருடிட்டு வீட்டுக்கு போவாரு. கல்லால் இருக்க பணத்தையும் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லி பழனிவேல் சொல்றாரு. சார், இவர் திருடனா இருக்கலாம், வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், இந்த கேஸ்க்கு இது போதாது சார். இது டொமஸ்டிக் வயலன்ஸு, டவுரி கேஸ் சார், இது ஒத்து வராது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன ராஜி, எதுக்காக அழுகிற? அத்தை, அழுகாதீங்க, ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜியை பார்த்துட்டு, ஏன் ராஜி அழுகிற? நீ என்ன படிச்சு போலீஸ் ஆக போற பொண்ணு தானே அப்படின்னு மீனா கேட்டு ராஜிக்கு தைரியம் சொல்றாங்க. இல்லக்கா, நான் பயந்துலாம் அழுகலை, நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இந்த கேஸில் என் பேர் வந்திருக்கு, அப்படின்னா என்னால் போலீஸ் ஆக முடியாதுல்லக்கா, என்னோட கனவுக்கா அது, என் கனவெல்லாம் கலைஞ்சு போயிடுமே அப்படின்னு ராஜி அழுகுறாங்க. சரி சரி அழுகாத அப்படின்னு மீனா தைரியம் சொல்லிட்டு செந்தில் கிட்ட தனியாக பேசுகிறாங்க. ஏங்க, தங்கமயிலக்கா தங்க நகையெல்லாம் போட்டு வரலங்க. 80 பவுன்ல 8 பவுன் தான் தங்கம் போட்டிருக்காங்களாம், மிச்சம் எல்லாமே கவரிங் தான். இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். நானும் ராஜியும் தங்கமயில் அக்காவோட வாழ்க்கையை பார்க்கறத விட சரவண மாமாவோட வாழ்க்கையை பார்த்தோம். தங்க நகை தானே, இதை பற்றி அத்தை மாமாவும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஏன், சரவண மாமா கூட இந்த மாதிரி நகை விஷயத்துலலாம் பெருசாக ஆசைப்படாதவர் அப்படின்னு நினச்சி தான் சின்ன விஷயம்னு விட்டுட்டோம். தங்கமயில் அக்கா இப்படிலாம் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. செந்தில் உடனே, என்ன மீனா, இப்போவும் அக்கா தங்கச்சின்னு பாசத்தை பொழியிற? அவங்க பாரு, குடும்பமாக சேர்ந்து அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கோம். பணம் வேணும், நகை வேணும்னு கேட்டு துன்பப்படுத்தணும்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரவே முடியாது மீனா. அவ்வளோ பெரிய கேஸ். வரதட்சணை கொடுமைனா பொம்பளைங்க பக்கம் தான் பேசுவாங்களே தவிர நம்ம சைட்ல பேச மாட்டாங்க, யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய கேஸ் மீனா இது. இதை இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டீங்க. மொதவே சொல்லியிருந்தா அப்பா அம்மா ஏதாவது யோசிச்சிருப்பாங்க. அவங்க இவ்வளோ பொய் சொல்றவங்களான்னு உஷாரா இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்றாரு. சரிங்க, நான் செஞ்சது தப்பு தான். தங்கமயிலக்கா எங்க, அவங்க வரலையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அவங்க இங்கே வந்தாங்க, அவங்களோட அப்பாவும் அம்மாவும் தான் இவ்வளோ பெரிய கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இங்கே வரல. பாரு, ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட்டா எழுதியே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னமும் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. தங்கமயிலக்கான்னு நீ தான் உசுர கொடுக்குற மீனா அப்படின்னு செந்தில் திட்டுறாரு. மீனா உடனே யோசிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி, இனி தங்கமயிலக்கா இங்கே வந்தாதான் சரியா இருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நேராக மீனா தங்கமயில பார்க்கறதுக்காக போறாங்க. தங்கமயில பார்த்த உடனே தங்கமயில மீனா கிட்ட ரொம்ப சாதாரணமா எப்பவும் போலதான் பேசுறாங்க. கா, என்னக்கா பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்குக்கா எல்லார் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மீனா, அம்மா தான் சொன்னாங்க, இனிமே நான் போய் அந்த குடும்பத்துல வாழணும்னா, சரவண மாமா என்னை ஏத்துக்கிறணும்னா இந்த மாதிரி கேஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு சாதகமா நடக்கும், போலீஸ் நம்மளுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதனால்தான் மீனா அம்மா கொடுத்த கேஸுக்கு நானும் அமைதியா இருந்தேன். இப்பதான் 2 போலீஸ் வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. அப்போ சரவண மாமா ஒவ்வொரு உண்மையா கண்டுபிடிக்கும் போது என்னை திட்டுனார்ல, அப்பெல்லாம் நான் எவ்வளோ பயந்து அழுதேன். அந்த உண்மையை சொன்னேன். அப்புறம் எல்லா விஷயமும் தெரியும் போது வீட்டில் இருக்க எல்லாரும் என் மேலே கோவப்பட்டாங்க. அந்த விஷயத்தையும் சொன்னேன். இதை மட்டும்தான் அம்மா சொல்ல சொன்னாங்க. அப்பதான் என்னைய அந்த வீட்டில் கொண்டு போய் விடுவாங்கன்னு சொல்லி எங்க அம்மா என்ன சொன்னாங்க மீனா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. கா, நீங்க படிக்கலைன்றத இன்னைக்கு தான்க்கா நான் வருத்தப்படுறேன். சே, நீங்க படிச்சிருந்தா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருந்திருக்குங்க. எப்படிக்கா மொத்த குடும்பத்தையும் தூக்கி அந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க? வரதட்சணை கொடுமைங்கிறது சின்ன கேஸ் நான் நினைச்சீங்க? அத்தை, ராஜி, அரசி, செந்தில், கதிரு, சரவண மாமா, பெரிய மாமா எல்லாரையும் ஸ்டேஷன்ல பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க.
குடும்பத்தோட லாக்அப்ல போட போறாங்க. ஒரு நாள் முழுக்க மொத்த குடும்பம் ஸ்டேஷன்ல இருக்கு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆகும். அவ்வளவு ஈஸியாலாம் வெளியில விட்டுற மாட்டாங்கக்கா. சரிக்கா, சரவண மாமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாரு. சரி, அது தப்போ சரியோ நான் அதை யோசிக்கல. ஏன், நீங்க செஞ்சது தப்பு, நீங்க சொன்னதுல பொய் இருக்கு. அந்த கோவத்துல சரவண மாமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அத கோர்ட் இருக்கு விசாரிக்க. நீங்க 2 பேரும் சம்மதிச்சாதான் டிவோர்ஸ் கிடைக்கும். நான் தான் பொறுமையா இருங்க, அவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கு, அவங்களோட கோவம் குறைய வரைக்கும் அமைதியா இருங்க, அப்புறம் சரியாயிடும் தானே சொன்னேன். நீங்க எதுக்குக்கா இப்படி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு மீனா கோவத்தோட கேக்குறாங்க. இல்ல மீனா, இப்படியே கேஸ் கொடுத்தாதான் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லுச்சு. கா, சும்மா இருங்கக்கா, இருக்க இருக்க கோவம் தான் வருது. உங்க அம்மா என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்களா? இந்த விஷயம் கோர்ட்டுக்கே வரட்டும். அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. எந்த ஒரு வகையிலையாச்சும் உண்மையை நிரூபிச்சு அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணல, பணம் நகை வேணும்னு கேட்கல, மருமகளை அடிக்கல, சரவண மாமா பொண்டாட்டி அடிக்கலன்றத சாட்சியோட நிரூபிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடியும். கொஞ்ச நாள்லயோ கொஞ்ச வருஷங்கள்லயோ. ஆனா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் உங்களை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்களா, இல்ல சரவண மாமா உங்களோட மனசு ஒத்து வாழ்வாரா? இதை யோசிக்க மாட்டீங்களா? ஒரு நாள் வரைக்கும் மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. அரசியும் ராஜியும் அழுகிறத பார்த்துட்டு எந்த ஆளு உங்களை திரும்ப ஏத்துக்குருவாங்க? என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல சொல்ல தங்கமயிலுக்கு பயம் வருது. என்ன மீனா இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துற? கா, நீங்க ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும்க்கா, சரவண மாமாவை வாழ்நாள் முழுதும் ஜெயிலில் போட்டுருவாங்க. அவரை மட்டும் இல்ல, அத்தை மாமா செந்தில் கதிர் எல்லாரையும் உள்ள போடுவாங்க. நம்ம குடும்பமே அல்லோகலப்படும்க்கா அப்படின்னு மீனா சொல்றாங்க. தங்கமயிலு, இப்ப நான் என்ன பண்றது மீனா அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாங்க. கா, என் கூட நேரா ஸ்டேஷனுக்கு வாங்க. நீங்க வந்து உண்மை என்னன்னு உடைச்சு சொல்லுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இல்லாட்டியும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசு மாறி உங்களை கூப்பிட ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு வைங்க, இப்படியே போச்சுன்னா துப்புரவா உங்களை கூப்பிட மாட்டாங்க. உங்களை ஒரு கெட்டவளா மட்டும்தான் நினைப்பாங்கக்கா, வில்லியா நினைப்பாங்க அப்படின்னு மீனா சொன்ன உடனேயே தங்கமயில் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. மீனா ஸ்டேஷனுக்குள்ள வர பின்னாடியே தங்கமயில் வராங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. மீனா நேரா இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட கூட்டிகிட்டு போன உடனே, மேடம் இவங்க தான் தங்கமயில் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எனது இவங்க தங்கமயிலா? என்னமோ இவங்க பொண்ணுக்கு புருஷனும் மாமனார் மாமியாரும் கஷ்டம் கொடுத்தாங்க, அந்த வருத்தத்தில் உடம்பு முடியாமல் இருக்கு, எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. இந்த பொண்ணை பார்க்க நல்லா தான் இருக்கு, நடந்து வரவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தானே கான்ஸ்டபிளை வீட்டுக்கு அனுப்பி ஸ்டேட்மெண்ட் வாங்கினேன். இப்போ என்ன இவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு மேடம் கேட்குறாங்க. பாக்கியம், ஏய் மீனா, நீ எதுக்கு வீட்டுக்கு போய் தங்கமயில கூட்டு வந்த? ஏய் தங்கமயில, மீனா சொன்னா நீ வருவியா அப்படின்னு பாக்கியமும் மாணிக்கமும் கோவப்படுறாங்க. ஏய் சும்மா இருமா, அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு, முடியாமல் இருக்குன்னு சொல்லி சொன்ன, பேசாம இரு, உன்னை பார்த்தாதான் இப்போ சந்தேகம் வருது எனக்கு அப்படின்னு மேடம் சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் தங்கமயில தனியாக கூட்டிட்டு போய், என்னம்மா நடந்த விஷயம் என்ன, தெளிவாக எடுத்து சொல்லு. உண்மையிலே உன் மாமனார் மாமியார் பணம் வேணும் நகை வேணும்னு உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா, அடிச்சு துன்புறுத்துனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தங்கமயிலு மீனா சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்து, நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு முக்கியம், அம்மா பேச்சை கேட்டா இனி நான் கஷ்டம்தான் படணும், உண்மையை சொல்லிட்டா கூட எல்லாரும் பரவாயில்லன்னு ஒத்துக்குருவாங்க. பாண்டியன் மாமா அன்னைக்கு கூட சொன்னாரு, நீங்க சொன்ன விஷயங்கள்ல பெரிய விஷயமா நினைச்சு பொய் சொன்ன விஷயம்லாம் எங்களுக்கு பெருசே கிடையாது, நீங்க சொன்ன பொய் மட்டும்தான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு சொன்னாரு. இனிமே நான் பொய் சொல்லக்கூடாது, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு தங்கமயிலு நடந்த உண்மைகளை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நாங்க படிப்பு விஷயத்துல, வயசு விஷயத்துல, நகை விஷயத்துல எல்லாம் பொய் தான் சொன்னோம். தங்க நகையே எனக்கு போடல, 8 பவுன் தான் தங்க நகை போட்டாங்க, ஆனா எங்க அம்மா 80 பவுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி தங்கமயில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஏமா இப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு போலீஸ் திட்டிட்டு தங்கமயில் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குறாங்க. பாண்டியன் குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க வரதட்சணை கேட்கல, மருமகளை அடிச்சு துன்புறுத்தல அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் பாக்கியத்தை, ஏய் பொய் கேஸ் கொடுத்து எங்க நேரத்தையும் வீணாக்கி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு நல்ல லத்திய வச்சு 4 அடி அடிச்சு லாக்அப்குள்ள போடுறாங்க. பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணாதப்ப இந்த பாக்கியம் பொய் கேஸ் கொடுத்து உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்க நேரத்தையும் வீணாக்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். அந்த அம்மா பாக்கியம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இப்படிலாம் நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மேடம் மன்னிப்பு கேட்டு பாண்டியன் குடும்பத்தை அனுப்புறாங்க.
இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முத்துவேல், சக்திவேல், பழனி, மீனா 4 பேரும் கைகோர்த்து பாண்டியன் குடும்பத்தை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடுவிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க.